turmeric as an indicator. Turmeric அப்படின்னா மஞ்சள். இதுவும் என்ன ஆக்ட் பண்ணுது? இண்டிகேட்டரா ஆக்ட் பண்ணுது. எது இண்டிகேட்டர் மீன்ஸ் என்னது? ஆசிட் பேஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம இண்டிகேட்டர். ஒரு பொருள் ஆசிடா பேஸா அப்படின்ற கண்டுபிடிக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் இண்டிகேட்டர். அப்ப டர்மரிக் மஞ்சளும் என்ன ஆகுது? இண்டிகேட்டரா ஆக்ட் பண்ணுது. We have used blue and red litmus paper strips in activity 2.1. Okay, blue and red litmus. Already நம்ம பார்த்தோம் litmus paperனாவே ரெண்டு, ஒன்னு blue color, இன்னொன்னு red color litmus paper strips. Activity 2.1. Can you also make paper strips with some other natural indicators? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? litmus indicator இல்லாம வேற சில paper strips வச்சு என்ன பண்ணுவோம்? நம்மளே சில natural indicators இயற்கையாகவே சில indicators உருவாக்குவோம். Find out them by performing the following activities. Okay, கீழ இருக்கிற activities கொடுத்திருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம்? இதே மாதிரி பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் வச்சு நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் எப்படி நம்ம சாதாரண பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் வச்சு நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் இயற்கையாகவே இண்டிகேட்டர்ஸ் எப்படி உருவாக்குறது. ஆக்டிவிட்டி 2.5 let us prepare. Take a spoonful of turmeric in a petri dish or container and add a little water to make a paste. Okay, take a spoonful of turmeric. Okay, turmeric அதுல என்னன்னு சொல்லுவோம்? ஹால்டின்னு சொல்லுவோம். இல்லைன்னா என்னன்னு சொல்லுவோம்? டர்மரிக். டர்மரிக்னா மஞ்சள். in a petri dish. ஓகே, கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் ஃபுல்லா எதை எடுத்துக்கிறோம்? டர்மரிக் மஞ்சளை in a petri dish. petri dish வந்து லெபார்டரியில தான் இருக்கும். இல்லைன்னா என்ன எடுத்துக்கிறோம்? ஒரு கண்டெய்னர். ஓகே, கண்டெய்னர் and add a little water to make a paste. ஓகே, அதுல என்ன பண்றோம்? கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதை என்னவோ மாத்திக்கிறோம்? பேஸ்டா மாத்திக்கிறோம். You may also grind a paste of fresh turmeric. அப்படி இல்லைன்னா மஞ்சள் இது இருக்கு இல்லையா? மஞ்சள் ஓகே, மஞ்சள் கொம்பா இருக்கும். அந்த மஞ்சள் கொம்பை கூட ஊற வச்சு என்ன பண்ணலாம்? பேஸ்ட் பண்ணி ஓகே கிரைண்ட் பண்ணி பேஸ்டா மாத்திக்கலாம். மஞ்சள் கொம்பை என்ன பண்ணுவோம்? தண்ணியில நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்டா வச்சுட்டு அதுதான் ஃப்ரெஷ் டர்மரிக்னு சொல்லுவோம். பவுடரை விட இதுதான் ஃப்ரெஷ் டர்மரிக். கேர்ஃபுல்லி டிப் a piece of filter paper in the turmeric paste until it gets yellow color. இப்போ என்ன பண்றோம்? ஓகே, ஒரு ஃபில்டர் பேப்பர் எடுத்துக்கிறோம். ஆர்டினரி ஃபில்டர் பேப்பர். அதை என்ன பண்றோம்? எடுத்து அந்த டர்மரிக் பேஸ்ட்ல டிப் பண்ணி எது வரைக்கும் டிப் பண்ணோம்னா எல்லோ கலர் வர வரைக்கும் அதை டிப் பண்ணணும். டேக் இட் அவுட் அண்ட் allow to dry. ஓகே, அந்த வெளியில எடுத்து என்ன பண்றோம்? நல்லா ட்ரை பண்ணிரும். கட் this yellow strip into thin strips. ஓகே, இந்த பெருசா இருக்கிற அந்த பேப்பரை தின் ஒரு மெலிசா ஸ்ட்ரிப்ஸா மாத்திக்கிறோம். which are used as turmeric paper. அதுதான் என்னது? டர்மரிக் பேப்பரை ஆக்ட் பண்ணுது. Perform this step under the supervision of an adult. ஓகே, இது யார் மூலமா? பேரண்ட்ஸ் மூலமா, இல்லைன்னா யாருன்னா ஒரு அடல்ட் பெரியவங்க முன்னாடி தான் இந்த ஆக்டிவிட்டி. இதுதான் அது வந்து பெட்ரி டிஷ். ஓகே, இந்த ரவுண்ட் இது இருக்கு இல்லையா? இந்த கிளாஸ்ல இருக்கு இல்லையா? இதுதான் பெட்ரி டிஷ். பெட்ரி டிஷ்ல என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு டர்மரிக் ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி பேஸ்டா மாத்திருக்காங்க. இது என்னது? இது பெரிய ஃபில்டர் பேப்பர். இந்த ஃபில்டர் பேப்பர்ல கொண்டு போய் அதை டிப் பண்ணி இது எல்லோ கலரா மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இதுல இருந்து ஒரு சின்ன ஸ்ட்ரிப் கட் பண்ணி இது இருக்கு இல்லையா? அந்த ரெண்டு ஸ்ட்ரிப். ஓகே, இந்த ரெண்டு ஸ்ட்ரிப் மாத்திருக்காங்க. ஸோ டர்மரிக் பேஸ்ட் அண்ட் தென் டர்மரிக் பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Using a dropper. Okay, already நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? dropper. Okay, put ink filler மாதிரி இருக்குதான் dropperன்னு சொல்லுவோம். Put a drop of each of the sample used in activity 2.1 one by one on separate pieces of turmeric paper. Record your observation in table 2.4. ஓகே, கீழே நம்ம டேபிள் 2.4 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே 2.1 இல்லையா? அதே என்ன பண்ணலாம்? இந்த டிராப் இந்த put a drop of each of the samples இங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த எல்லோ கலர் பேப்பர் மேல ஆல்ரெடி நம்ம சில சொல்யூஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் இல்லையா? அதே என்ன பண்ணுவோம்? டிராப்பா ஆட் பண்ணி கண்டுபிடிங்க. செப்பரேட் பீஸ் ஆஃப் டர்மரிக் பவுடர். ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன் இன் டேபிள் 2.4. ஓகே, அதை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத கீழே டேபிள் 2.4ல கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எழுத போறோம். ஓகே, நேம் ஆஃப் த சாம்பிள். நெக்ஸ்ட் the color of the turmeric powder after putting a drop of the sample. Okay, the color of the turmeric paper. Okay, இந்த டர்மரிக் பேப்பரோட கலர் எப்போ அந்த சாம்பிள் ஏதாவது ஒரு நம்ம ஆட் பண்றோம் இல்லையா? அந்த ஏற்கனவே சாம்பிள் வச்சிருந்தோம் இல்லையா? எது சோப் சொல்யூஷன், ஆம்லா ஜூஸ், லெமன் ஜூஸ் அப்படின்னு ஆட் வச்சிருக்கோம் இல்லையா? அதை ஆட் பண்ண பிறகு அந்த கலர் டர்மரிக் பேப்பரோட கலர் சேஞ்ச் ஆயிருக்கா? மஞ்சள் கலர் பேப்பரை சேஞ்ச் ஆயிருக்கான்னு கேக்குறாங்க. இப்ப லெமன் ஜூஸ் நான் கொஞ்சோண்டு ஆட் பண்றோம். எது மேல? அந்த பேப்பர் மேல. எந்த பேப்பர் மேல? டர்மரிக் பேப்பர் மேல கொஞ்சோண்டு ஒரு டிராப் ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது அதுல எனக்கு எந்த சேஞ்சஸும் காமிக்கல. அப்ப என்னன்னு எழுதுறானா? நோ சேஞ்ச். அடுத்து சோப் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஓகே, சோப் சொல்யூஷன் எடுத்து அந்த டர்மரிக் பேப்பர் மேல நான் ஆட் பண்றேன். ஒரு டிராப் ஆட் பண்ண உடனே அது என்ன கலரா மாறுதுன்னா ஓகே தட் இஸ் ரெட்டிஷ் பிரவுன். ஓகே, ரெட்டிஷ் பிரவுன். நல்ல என்னது? பிரவுன் கலர், குங்குமம் கலர்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ரெட்டிஷ் பிரவுன் கலரா மாறுது. ஓகே, ரெட் கலரும் நல்ல டார்க் ரெட் இன்னும் இருக்கு, கொஞ்சம் ப்ரௌனும் சேர்ந்தாப்புல இருக்கிறது தான் ரெட்டிஷ் பிரவுன் கலர். நெக்ஸ்ட் ஆம்லா ஜூஸ். ஓகே, ஆம்லா ஜூஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னா நோ.
ஓகே, ஆம்லா ஜூஸ்ல என்ன வரல, எனக்கு எந்த சேஞ்சஸும் நம்மளுக்கு காமிக்கல, அப்ப நோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப நெக்ஸ்ட் சோப் சொல்யூஷன், லெமன் ஜூஸ்ல நோ சேஞ்ச், சோப் சொல்யூஷன்ல ரெடிஷ் பிரவுன் கலர், ஆம்லா ஜூஸ்ல நோ சேஞ்ச். வாட் டிட் யூ அப்சர்வ், இதுல இருந்து நீ என்ன அப்சர்வ் பண்ண? டு ஆல் சாம்பிள்ஸ் சேஞ்ச் த கலர் ஆஃப் டர்மரிக் பேப்பர் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. டு ஆல் சாம்பிள்ஸ், எல்லா சாம்பிள்ஸும் டர்மரிக் பேப்பர் கலரை சேஞ்ச் பண்ணுதா அப்படின்னா நோ. No, all samples do not change. என்ன ஆன்சர் இதெல்லாம்? No, all samples do not change the color of turmeric paper. All samples do not change the color of turmeric paper. அப்படின்ற ஆன்சரை நம்ம எழுதலாம். turmeric paper அப்படின்ற ஆன்சரை நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றத்துக்கு எழுதலாம். Next, group the samples which do not change the color of the turmeric paper. Okay, group the samples. எந்த samples எல்லாம் என்ன கலர் சேஞ்ச் பண்ணல? இப்ப மேல நம்ம கொடுத்துருக்கோம், எதை எழுதலாம்? லெமன் ஜூஸ். ஓகே, லெமன் ஜூஸ் என்ன பண்ணல? கலர் சேஞ்ச் பண்ணல. அப்ப லெமன் ஜூஸ்ல அது கலர் சேஞ்ச் ஆகல. நெக்ஸ்ட் என்னன்னு எழுதுறோம்? ஆம்லா ஜூஸ். ஓகே, ஆம்லா ஜூஸ்ல அது என்ன கலர் சேஞ்ச் ஆகல. ஓகே, என்ன கலராவே இருக்கு? எல்லோ கலராவே இருக்கு, வேற எந்த கலரும் மாறல. Compare them with the samples in group A, group B and group C. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? ஓகே, இதை வச்சு கம்பேர் பண்ணிக்கோங்க. குரூப் A, குரூப் B, குரூப் C இதெல்லாம் சாம்பிள்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அதை வச்சு இதை கம்பேர் பண்ணுங்க. Can turmeric paper can be used as an indicator for acidic substance? ஓகே, இப்போ நம்ம பேசிக்ல மட்டும்தான் என்ன வந்திருக்கு, அது கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி டர்மரிக் பேப்பர் வந்து இது இண்டிகேட்டர்ஸ் அசிடிக் சப்ஸ்டன்சஸ்க்கு இண்டிகேட்டரா யூஸ் பண்ணலாமா? டிஸ்கஸ் யுவர் அப்சர்வேஷன் வித் யுவர் கிளாஸ்மேட்ஸ். ஓகே, உன்னோட கிளாஸ்மேட்ஸ் கூட என்ன பண்ண டிஸ்கஸ் பண்ணு. அடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றான், I got a curry stain on my white shirt. ஓகே, என்னோட கரி ஸ்டெயின் என்ன, ஏதோ ஒரு கரை. ஓகே, சாப்பிட்ற பொருளோட கரை வந்து என்னோட ஷர்ட்ல படிஞ்சிருக்கு. ஆன் மை ஒயிட் ஷர்ட் அண்ட் ஆன் அப்ளைங் சோப் இட் சேஞ்ச் இட்ஸ் கலர். ஓகே, ஜஸ்ட் அந்த சோப் அப்ளை பண்ண உடனே அது என்ன கலரா மாறுச்சு? வாவ், நவ் ஐ நோ த ரீசன். பிகாஸ் பேஸ் ரியாக்ட்ஸ் வித் எது கூட? டர்மரிக். ஏன் அந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். பேஸ்ட் ஆன் த அப்சர்வேஷன் we can conclude that turmeric paper can be used to test basic substances. Very very important. ஓகே, டர்மரிக் இஸ் யூஸ்டு டு டெஸ்ட் ஒன்லி எதுக்காக? பேசிக் சப்ஸ்டன்சஸ்க்கு மட்டும்தான் டர்மரிக்கை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். பேசிக் சப்ஸ்டன்சஸ்க்கு மட்டும்தான் டர்மரிக் இண்டிகேட்டரா ஆக்ட் பண்ண முடியும். However, it cannot differentiate between acidic and neutral substances. எதுக்கெல்லாம் அப்ளை ஆகாது? அசிடிக்கும் நியூட்ரலுக்கும் என்ன ஆகாது? சப்ஸ்டன்ஸ் அப்ளை ஆகாது. So, turmeric can be used to test only basic substances. Very very important. Okay, turmeric it is used to test only to test the basic substances. It is not applicable to acidic as well as neutral substances அப்படின்னு எழுதலாம். நியூட்ரல் அப்படின்னா என்னன்னு சொல்ல? நடுநிலையானது. நெக்ஸ்ட், ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ். ஓகே, ஆல்ரெடி பார்த்தோம். ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா என்ன? சுவாரஸ்யமான உண்மைகள். why is turmeric known as golden spice? ஓகே, ஏன் வந்து என்னன்னு சொல்லுவோம்? டர்மரிக்கை வந்து ஒரு தங்க வந்து மசாலா பொருள், ஒரு தங்க மசாலா பொருள் ஏன் இதை சொல்றோம்? ஓகே, why it is considered precious? Turmeric is a member of ginger family. Okay, எந்த ஃபேமிலி அது? இஞ்சி வகையை சார்ந்தது. Which is grown in India and other countries. எங்க இந்தியாலயும் அது விளையுது. அதே மாதிரி எங்க வருது? ஓகே, அதர் கண்ட்ரீஸ்லயும் அது நிறைய வந்து விளையுது. ஓகே, ஜிஞ்சர் ஃபேமிலி which is grown, வளர்க்குறாங்க, அது நல்லா பயிரிடுறாங்க. A common spice in daily household. ஓகே, நமக்கே தெரியும் மஞ்சள் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியும்? எந்த சமையலுமே பண்ண மாட்டோம். ஓகே, it is a common spice in daily households. நம்ம யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே என்ன பண்றோம்? மஞ்சள் தூள் போடுவோம். It is being reached for benefits beyond the taste and color it provides in the food. ஓகே, அது மட்டும் இல்ல, ரிசர்ச் மூலமாவே அது என்ன இருக்கு? அது பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லலாம் டர்மரிக். ஓகே, பியாண்ட் த டேஸ்ட் அண்ட் கலர், அது கலரும் அது டேஸ்ட்டை மீறி அது என்ன வருது? அது ஒரு மெடிசனலாவும் யூஸ் ஆகுது. பியாண்ட் த டேஸ்ட் அண்ட் கலர் இட் ப்ரொவைட்ஸ் த ஃபுட். இந்த ஆயுர்வேதிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் டர்மரிக் இஸ் கன்சிடர்ட் டு ஹேவ் த நியூமரஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் இட்ஸ் காமன்லி யூஸ்ட் இன் செவரல் ட்ரெடிஷனல் ஹோம் ரெமெடிஸ். ஓகே, அதே மாதிரி இன் ஆயுர்வேதிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ், ஓகே, ஆயுர்வேத சிகிச்சையில கூட என்ன வருது? டர்மரிக் இஸ் considered to have a numerous health benefits. Okay, number of numerous அப்படின்னா என்ன இருக்கு? எண்ணிலடங்காத ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஓகே, உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொண்டதுதான் இந்த மஞ்சள். அண்ட் இட்ஸ் காமன்லி யூஸ்ட் இன் செவரல் ட்ரெடிஷனல் ஹோம் ரெமெடிஸ். ஓகே, அதே மாதிரி நிறைய குடும்பத்துல குடும்பம் சார்ந்த சில நிகழ்ச்சிகள்லையும் அதே மாதிரி என்ன பண்றோம்? எல்லா விதத்துக்குமே என்னன்னு சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மஞ்சள் குங்குமம் அப்படின்னு யூஸ் பண்றாங்க இல்லையா? அதே மாதிரி ட்ரெடிஷனாவும் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி மெடிசனாவும் யூஸ் பண்ணுவாங்க, ஆயுர்வேதா ஹெல்த் மெடிசன்ஸ் ஆகும். அதாலதான் இது என்னன்னு சொல்றோம்? கோல்டன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்றோம்.
Initially, when a drop of blue litmus solution is added to the lemon juice. Okay, initially, when a drop of blue litmus solution, first lemon juice எடுத்துக்கிறோம் இல்லையா, அதில் என்ன பண்றோம், ஒரு drop blue litmus solution add பண்றோம். Okay, the color of the solution turns red. First என்ன கலரா மாறுது? Okay, அது என்ன கலரா மாறுது? ரெட் கலரா blue litmus add பண்ணோன்னே, ஏன்னா acidic substance blue litmus paper என்ன ரெட் கலரா மாறும். First ரெட் கலரா சேஞ்ச் ஆகுது. When lime water is added to this test tube, மறுபடியும் என்ன பண்றோம், lime water base. Okay, இந்த base கூட first acid இருக்கு, அதுக்கப்புறம் லைம் வாட்டர் ப்ளூ லிட்மஸ் ஆட் பண்ணோன்னே ரெட்டா மாறுது. அதுக்கப்புறம் என்ன அசிடிக்ல என்ன கலரா மாறும், ரெட் கலர். ப்ளூ லிட்மஸ் சேஞ்சஸ் இன்டு ரெட்னா அசிடிக். when lime water is added, lime water என்ன இங்க பேஸ். Okay, lime water is added to this test tube. The color of the solution eventually changes from the red to color blue. ஏன்னா ப்ளூனா என்ன, அது பேசிக். அப்புறம் this shows that the solution in the test tube is no longer acidic. அது என்னவா மாறல, அசிடிக்கா மாறிடுச்சு. அசிடிக் இல்ல, அது என்ன மாறிடுச்சு, பேசிக்கா மாறினதால ப்ளூ கலரா மாறுது. இனிமேல் அது அசிடிக் சப்ஸ்டன்ஸ் இல்ல. lime water has neutralized the effect of an acid. Okay, lime water என்ன பண்ணுச்சு, பேஸ். lime water is a base. அது என்ன பண்ணுச்சு, அது நடுநிலைமையா மாத்துச்சு. Okay, அந்த ஆசிடோட எஃபெக்ட் இல்லாம பண்ணிடுச்சு lime water. When the solution of an acid is mixed with the solution of a base in sufficient quantity, we find that the resulting solution is neither acidic nor basic. Okay, when the solution of an acid is mixed with the solution of base in sufficient quantity, ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியா இருக்கும்போது the resulting solution is neither acidic, அது என்ன இருக்கும், அசிடிக்கா இருக்கும், பேசிக்கா அசிடிக்காவும் இருக்காது, அதே மாதிரி பேசிக்காவும் இருக்காது. Such reactions are called neutralization reaction. Okay, acidic property இருக்காது, basic property இருக்காது. equal amount of acidic substance basic substance mix பண்ணும்போது. So such reactions are called, இந்த reactionsக்கு பேரு தான் என்னன்னு சொல்றோம், neutralization reaction, நடுநிலையாக்கல் reaction. In the neutralization reaction, salt and water are formed with the evolution of heat. அப்ப இந்த neutralization reactionல என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா, salt கிடைக்கும், அதே மாதிரி water கிடைக்கும். Okay, are formed with the evolution of, அது கூடவே எது வந்து ரிலீஸ் ஆகும்னா, heat ரிலீஸ் ஆகும். So acid plus base combine together to form salt and water with the evolution of எது heat அதுல ரிலீஸ் ஆகும். There are many examples in everyday life where you can observe the use of neutralization reaction. Okay, in the daily லைஃப்ல நிறைய நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். நியூட்ரலைசேஷன் இன் டெய்லி லைஃப். ஓகே, நம்மளோட தினசரி வாழ்க்கையில லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே கண்டுபிடிப்போம் அது என்னென்ன ரியாக்ஷன்ஸ்னு. நியூட்ரலைசேஷன் இன் டெய்லி லைஃப், நம்ம தினந்தோறும் நடக்கிற வாழ்க்கையில என்ன நடுநிலையாக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் சிச்சுவேஷன் 1. ஒரு சிச்சுவேஷனை கொடுத்திருக்காங்க. கீர்த்தி வாஸ் அப்சர்விங் a butterfly in the garden with her hand resting on a tree trunk. ஓகே, கீர்த்தி வந்து என்ன பண்றா, அவ தோட்டத்துல இருக்கிற நல்ல அழகிய வண்ணத்து பூச்சியை பார்த்துட்டு இருக்கா, அவரோட கார்டன்ல இருக்கிற அழகிய வண்ணத்து பூச்சியை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவளோட கை எங்க இருக்குன்னா, ஒரு மரத்தோட ட்ரங்க். ஓகே, மரத்தோட தண்டு பகுதியில அவ கையை வச்சுட்டு அழகா பட்டர்ஃபிளைய பத்தி ரசிச்சுட்டு இருக்கா. சடன்லி a red ant bite her. திடீர்னு என்னாச்சு, அவ கையில ஒரு சிகப்பு எறும்பு. ஓகே, ரெட் ant, கருப்பு எறும்பு கடிச்சு அவ்வளவு வலிக்காதானா, ரெட் ant. ஓகே, சிகப்பு எறும்பு கடிச்ச உடனே என்ன இருக்கும், நல்லா வலிக்கும். ஓகே, சோ ரெட் ant bite her. ஓகே, அவளை பிடிச்சி கடிச்சது. லிவிங் her skin red. ஓகே, அவளோட ஸ்கின் என்ன கலரா மாறிச்சு, ரெட் வித் ஸ்டிங்கிங் பெயின். அதே மாதிரி அதுக்குள்ள இருக்கிற ஓகே ஒரு மாதிரி குடையும் இல்லையா, எறும்பு தேனீக்கள் ஏதோ அந்த மாதிரி பூச்சி கடிச்சா, அப்ப அதே மாதிரி அவளுக்கு என்ன இருக்கு, பெயின் அதிகமா இருந்தது. அது என்ன பண்ணும், அது ஸ்டிங்கை இன்ஜெக்ட் பண்ணும். அதோட கொடுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை என்ன பண்ணுது, அது உள்ள இன்ஜெக்ட் பண்றதாலதான் நம்மளுக்கு பெயின் அதிகமா இருக்கும். ஹர் பிரதர் ஹெல்ப்ட் ஹர் பை அப்ளைங் மாய்ஸ்ட். உடனே அவங்க பிரதர் உடனே வந்து பார்த்துட்டு என்ன பண்ணாரு, வந்து அப்ளைங் எ மாய்ஸ்ட் பேக்கிங் சோடா டு த அஃபெக்டட் ஏரியா. ஓகே, அது மேல ஓகே அந்த எறும்பு கடிச்ச இடத்துல என்ன பண்ணா, பேக்கிங் சோடாவை அப்ளை பண்ணா. விச் ரிலீவ் த பெயின். உடனே அவளுக்கு என்ன ஆச்சு, பெயின் வலி வந்து கொஞ்சம் குறைஞ்சது. வாட் டு யூ திங்க் மைட் பி த ரீசன் ஃபார் திஸ். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத நினைக்கலாம். இப்ப நம்ம வீட்டுல கூட ஏதாவது எறும்பு கடிச்சாவோ இல்ல ஏதாவது பூச்சி கடிச்சாவோ உடனே இமீடியட்டா என்ன பண்ணுவாங்க, இது வைப்பாங்க, விபூதி வைப்பாங்க. அப்ப ஏன்னா அந்த பூச்சி வந்து என்ன பண்ணும், நம்ம உடம்புல ஒரு ஆசிடை இன்ஜெக்ட் பண்ணும். அந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, பேஸ் ஆட் பண்ணுவாங்க, சுண்ணாம்பு. அதே மாதிரி சுண்ணாம்பு போடுவாங்க சில இடத்துல பூச்சி கடிச்ச இடத்த. அப்படி இல்லைன்னா விபூதி, இமீடியட்டா விபூதி வைப்பாங்க வீட்டுல. அதுதான் வந்து ரீசன். A base to neutralize. When an ant bites, it injects an acid liquid. அந்த லிக்விட் பேர் தான் ஃபார்மிக் ஆசிட். ஓகே, ஒரு எறும்பு நம்மள கடிக்கும் போது அது என்னது, இது ஒரு ஆசிட் நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணுது. அந்த ஆசிடுக்கு பேர் தான் ஃபார்மிக் ஆசிட். The effect of an acid can be neutralized by rubbing moist baking soda. ஓகே, அது என்ன பண்ணும், ஒரு பேஸ்.
ஓகே, அந்த ஆசிடை வந்து அந்த ஆசிடோட இது வந்து குறைக்கணும்னா, அந்த எஃபெக்டை குறைக்கணும்னா இமீடியட்டா என்ன பண்ணுவாங்க, அதுல பேக்கிங் பவுடர் அப்ளை பண்ண உடனே அது என்ன ஆயிடும், அந்த ரியாக்ஷன் நியூட்ரலைஸ் ஆகி வலி குறையும். வாட் ரெமெடிஸ் டு பீப்புள் யூஸ் டு ட்ரீட் ஆன்ட் பைட்ஸ் இன் யுவர் ரீஜன்? ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இதுல என்ன பண்ணுவாங்க, சுண்ணாம்பு அப்ளை பண்ணுவாங்க, அதே மாதிரி விபூதி அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டுமே என்ன, அது பேஸ். ஓகே, எந்த பூச்சி கடிச்சாலும் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்பிள் தேனி. ஓகே, தேனீக்கள் கடிச்சா கூட என்ன ஆகும், இட் இன்ஜெக்ஷன் ஆசிட். என்ன பேர், அதுக்கு பேரு ஃபார்மிக் ஆசிட். ஓகே, அந்த ஆசிட் இன்ஜெக்ட் பண்றதால நம்மளுக்கு வலி அதிகமா இருக்கு, அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான் இங்க பேஸ் கேன் பி ஆடட். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் 2, ரெண்டாவது சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன் த ஃபார்மர்ஸ் போர்ட்டல். ஓகே, அந்த ஃபார்மர்ஸோட போர்ட்டல் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், அந்த நிலம் சொல்லுவோம் இல்லையா, போர்ட்டல். அண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், கோஆபரேஷன் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். ஓகே, இட் இஸ் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். அது வந்து என்ன இருக்கு, ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்னது, அக்ரிகல்ச்சர். ஓகே, விவசாயத்துறையில இருந்து கோஆபரேஷன் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். எ கொரி ஃப்ரம் த ஃபார்மர் ஸ்டேட்ஸ். ஓகே, ஒரு ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. ஓகே, ஒரு கொரி வருது. கொரினா என்ன, ஒரு விசாரணை, ஒரு கொஸ்டின் வருது. மை பிளான்ஸ் ஆர் நாட் க்ரோயிங் வெல் லேட்லி. இப்போ கொஞ்ச நாளா என்னோட பிளான்ட் என்ன பண்ண, சரியா வளரல. ஆஃப்டர் a detailed discussion, okay, it was found that the excessive use of chemical fertilizers, that is substance added to soil to help plants grow better. Okay, fertilizers னா என்னன்னு சொல்லுவோம், உரங்கள் சொல்லுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்டது மூலமா, ஓகே, ஏன் உங்க செடி வளரல அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் பண்ண பிறகு it was found that the excessive use of, excessive னா அதிகபட்சமான கெமிக்கல் உரங்களை யூஸ் பண்றதால எது செடி நல்லா வளரணும், பூச்சி இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, உரங்களை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அப்ப கெமிக்கல் உரங்களை யூஸ் பண்றதால ஓகே, அதெல்லாம் என்ன பண்ணுது, added the soil to help plants grow better, made the soil, அந்த soil என்ன ஆச்சு, அசிடிக்கா மாறிடுச்சு. அப்ப what remedy might be provided to whom? அப்ப எந்த மாதிரி நான் வந்து ரெமெடி, எதாவது நான் எப்படி நான் அதை சால்வ் பண்றது, might be provided to him. Okay, when the soil is too acidic, okay, soil ரொம்ப அசிடிக்கா இருந்ததுன்னா the plants do not grow well. Okay, அசிடிக் அதிகமா இருந்ததுன்னா, அமிலத்தன்மை ஒரு நிலத்துல அதிகமா இருந்ததுன்னா, சாயில்ல மண்ணுல அமிலத்தன்மை அதிகமா இருந்ததா என்ன வராது, பிளான்ட் வராது. It can be treated with a lime which is a base. Okay, அதை என்ன பண்ணணும், ஒரு பேஸை வச்சு அதை என்ன பண்ணணும், சரி பண்ணணும். If the soil is base, organic matters like manure and compost leaves are added to it. Suppose இப்ப அது வந்து ஒரு பேசிக் சாயிலா இருந்தது அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், கொஞ்சம் காரத்தன்மையுடைய சாயிலா இருந்ததுன்னா ஆர்கானிக் மேட்டர் எது, மென்யூர். மென்யூர்னா என்ன, சாதாரண இப்ப நம்ம டெட் அண்ட் டீகம்போஸ்ட் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பிளான்ட்ஸ் அதெல்லாம் என்ன, இது டெட் ஆகி அது உரமா ஆகுது இல்லையா, அதுதான் மென்யூர்னு சொல்லுவோம். அண்ட் கம்போஸ்டட் லீவ்ஸ் ஆர் ஆடட் டு இட். அது மேல என்ன பண்ணும், பேசிக் சாயில்ஸா இருந்தா ஆர்கானிக் மேட்டர் லைக் மென்யூர், உரங்கள். ஓகே, நேச்சுரலா இருக்கிற அந்த எரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மென்யூர். அண்ட் கம்போஸ்டட் லீவ்ஸ் ஆர் added to it. Organic matter releases acid and neutralize the basic nature of the soil. அது என்ன பண்ணும், acidity, அது எக்ஸஸா இருக்கிற அந்த acidity எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த சாயில என்ன பண்ணும், அதே மாதிரி நியூட்ரலைஸ் the basic nature of the soil. அது acidiக்கும் இல்லாம பேசிக்கும் இல்லாம அது நடுநிலையா மாத்தும். Sometimes the soil may be neutral but the plants growing in still show the poor health which can be used due to the deficiency of nutrients. Suppose அது acidicum இல்ல பேசிக்கும் இல்ல, நியூட்ரலா தான் இருக்கு, ஆனா என்ன பண்ணல, சரியா வளரல. ஓகே, அதோட growth நல்லா இல்ல அப்படின்னும் போது டியூ டு த டிஃபிஷியன்சி ஆஃப் நியூட்ரியன்ஸ், அதுக்கு தேவையான சத்து இல்ல அப்படின்றத கொண்டு வரலாம். சத்து இல்ல அப்படின்ற அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு தேவையான உரங்களை போடலாம். Situation 3, Ashwin's friend குர்பீர் ஸ்டேஸ் நியர் அன் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஓகே, அஸ்வினோட ஃப்ரெண்டு எங்க இருக்கான், குர்பீர் நேம் வந்து, அவன் எங்க ஸ்டே பண்ணிருக்கான்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா, இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலை நிறைந்த பகுதியில் அவன் இருக்கான். He shared this with him. A fish population in his neighborhood lake was declining day by day. Okay, he shared with him. அவன் வந்து ஷேர் பண்ணா என்னன்னா, எங்க ஏரியால இருக்கிற லேக்னா என்னன்னு சொல்லுவோம், ஏரின்னு சொல்லுவோம். அங்க வந்து ஃபிஷ்ஷோட பாப்புலேஷன், மீனோட மீனோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா என்ன வருது, நெய்பர்ஹுட்ல அருகில் இருக்கிற ஒரு லேக்ல என்ன வருது, ஃபிஷ்ஷோட பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. நிறைய ஃபிஷ் இருந்தது முதல்ல, இப்ப என்ன அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. nowadays ஓகே, டே பை டே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. வாட் டு யூ திங்க் மைட் பி த காஸ் ஃபார் திஸ்? இது எதால இருக்கும்? இட் மே பி டியூ டு த ஃபேக்டரி வேஸ்ட் பீங் ரிலீஸ் டு த லேக். இது என்னவா இருக்கலாம், மேபி ஃபேக்டரியோட வேஸ்ட் எதுல ரிலீஸ் பண்றாங்க, அது கொண்டு போய் லேக்ல ரிலீஸ் பண்ணதால அதால பிரீத் பண்ண முடியாத கொஞ்சம் கொஞ்சமா ஃபிஷ்ஷோட பாப்புலேஷன் குறையுதா அப்படின்னு சொல்றான். இஃப் த ஃபேக்டரி வேஸ்ட் இஸ் acidic in nature, ஓகே, பெரும்பாலும் ஃபேக்டரியோட வேஸ்ட் என்ன இருக்கும், அசிடிக்கா இருக்கலாம் இல்ல பேசிக்கா இருக்கலாம். அப்ப இஃப் த ஃபேக்டரி வேஸ்ட் இஸ் acidic in nature, what could be done to save the fish in the lake? ஓகே, நான் என்ன மாதிரி ஆக்ஷனை பண்ணணும், எதுக்காக நான் ஏரியில இருக்கிற ஃபிஷ்ஷை காப்பாற்றணும்னா, சப்போஸ் இந்த ஃபேக்டரி வேஸ்ட் அசிடிக்கா இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும்? The factory waste was neutralized by adding basic substances before releasing into the lake. ஓகே, அது அந்த லேக்ல போய் மிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபேக்டரி வேஸ்ட்டை என்ன பண்ணணும், பேசிக் சொல்யூஷன் ஆட் பண்ணி அதை என்ன மாத்திக்கணும், நியூட்ரலைஸா மாத்திக்கிட்டோம்னா, ஓகே, நியூட்ரலைஸா மாத்திக்கிட்டோம்னா என்ன பண்ண, the ஃபிஷ்ஷோட பாப்புலேஷன் குறையாது. Let us wrap up. Now, can you explain why the words welcome to
to the wonderful world of science appeared on Ashwin's and Kirti's paper sheets when the liquid was sprayed on them. இப்போ உங்களுக்கு புரியுதா? வெல்கம் டு த வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்றது கீர்த்தியோட அஸ்வினும் கீர்த்தியும் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல எழுதியிருந்தது இல்லையா? அப்போ அதோட இப்போ இதோட மீனிங் இப்போ உங்களுக்கு புரியுதா? ஓகே, கேன் யூ எக்ஸ்பிளைன் why the words well? ஏன்னா அவங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. ஏது வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ்ல இவ்வளோ விஷயம் இருக்கா? அசிடிக்னா என்ன, பேசிக்னா என்ன, இண்டிகேட்டர்னா என்ன, ஓகே நேச்சுரல் இண்டிகேட்டர்னா என்ன, ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர்ஸ்னா என்ன, ஓகே அசிடிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, பேசிக் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத நிறைய அவங்க கத்துக்கிட்டதால now can you explain why the words welcome to the wonderful world of science appeared on Ashwin and Kirti's paper sheets when the liquid was sprayed on them அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எஸ் அப்படின்றத எழுதலாம். ஓகே, இந்த நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாலதான் அதாலதான் அவங்களுக்கு என்ன வந்து ஃபர்ஸ்டே உள்ள என்டர் ஆகும்போது வெல்கம் டு த வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்றது அப்பியர் ஆச்சு. Do you think that one possibility could be using a turmeric solution for the spraying liquid and a soap solution for writing on the paper? Okay, do you think that one possibilities could be using a turmeric solution or spraying a liquid and a soap solution for writing on the paper? நமக்கே தெரியும் turmeric. Okay, turmeric என்னது? turmeric paper that is used to turmeric indicators that are used to identify only the basic solution. அதனாலதான் என்ன பண்ணாங்க, soap solution யூஸ் பண்ணி அதை appear பண்ணாங்க அப்படின்றத சொல்லலாம். ஓகே, nutshell அப்படின்னா recall. என்னென்னலாம் இருக்கு, அதுல மெயினா என்னென்னலாம் தான் இருக்கு. Substances around us may be classified as acidic, basic and neutral in nature. நம்மளே பார்த்தோம், நம்மள சுத்தி இருக்கிற பொருட்கள் எதாலானது? acidic, basic and neutral ஆனது. Extracts of lichen, red rose, red hibiscus, purple cabbage, turmeric can be used to indicate the nature of substance. Okay, இதெல்லாம் என்ன ஆக்ட் பண்ணுது? இண்டிகேட்டரா ஆக்ட் பண்ணுது. ஓகே, எந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருக்குது, நேச்சுரல் சப்ஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுல இண்டிகேட்டரா ஆக்ட் பண்ணுது இந்த lichen, red rose, red hibiscus, purple cabbage, turmeric. Next, substances that show different colors in acidic and basic solutions are called acid base indicator. Okay, different colors acidicல basic. அப்ப எந்தெந்த சப்ஸ்டன்சஸ் acidicல ஒரு கலராகவும் பேசிக்ல ஒரு கலராகவும் காமிக்குதோ அதுக்கு பேர் acid base indicator. Acids turn the color of blue litmus to red, bases turn the color of red litmus to blue. Acid என்ன பண்ணுது? blue litmus ரெட்டா மாத்துது, bases என்ன பண்ணுது? red litmus blueவா மாத்துது. Extract of red rose gives red color in acidic solution and green color in basic solution. ஓகே, இது எல்லாமே நம்ம படிச்சதுதான். ஓகே, red rose solution என்ன வருது? red color in acidicல red colorா மாறுது, அதே green colorா இதுல basic solutionsல மாறுது. The yellow color of turmeric turns red in basic solution but remains unchanged in acidic and neutral because the yellow color turmeric paper can be used to identify only basic solution but acidicல there is no change. An acid and a base neutralize each other. Acidum base என்ன ஆகுது? neutralize ஆகுது, forming the salt water along with the evolution of heat. Next, that is called neutralization reaction. Many day-to-day problems like a red and bite, acidic or basic nature of the soil and industrial waste can be attempted to the managed by the presence of neutralization. இதெல்லாம் எது மூலமா நம்ம மேனேஜ் பண்றோம் அப்படின்னா that is called neutralization reaction. அந்த ரியாக்ஷனுக்கு பேரு தான் என்ன வருது? neutralization reaction அப்படின்றத கடைசியா நம்ம முடிக்கிறோம். ஓகே, many remedies. ஓகே, இந்த acidic basic remedies சால்வ் பண்ணணும்னா என்ன வரணும்? only that managed by the process of neutralization. acid and base neutralize பண்ணிட்டோம்னா to solve all the problems. That's all the lesson. That is chapter 2 gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.